வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே கிட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் டேர்ம் ஒன்னில் யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோமா? யூனிட் 2 என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்பர்ஸில் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 2.1ல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 பார்த்தோமாடா? எஸ், கரெக்ட், பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடிஷன் 2.2ல் அடிஷன் பார்த்தோம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். எப்படிலாம் ஆட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்தோமா. பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை பிக்சர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறது. ஸோ அடிஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இன்னையோட கிளாஸ் எதை பற்றினா 2.3 சப்ராக்ஷனை பற்றியோடது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2.3 சப்ராக்ஷனில் கீவேர்ட்ஸ் பார்த்துடலாமாடா? இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு. டேக் அவேனா என்னடா பண்ணுறோம்? ஒரு இதை நீக்குதல். இப்போ 2 லெட்டில் இருந்து ஒரு லெட்டு எடுக்கிறீங்கன்னா அதை நீக்கிறோன்னு தானே அர்த்தம். ஸோ நீக்குதல். அடுத்து மீதி, அந்த 2 லெட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா மீதி ஒன்று இருக்கா, அதுதான் லெஃப்ட் மீதி. ஓகே, பேலன்ஸ் உள்ளதை எழுதணும். கழித்தல்னா சப்ராக்ஷன்னா கழித்தல், அதே தாண்டா. வேறுபாடு, எழுத்து என்னதுன்னா டிஃபரன்ஸ்னா என்னன்னா வேறுபாடுனா இப்போ 2 கிட்ஸ் நிற்கிறீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு என்னடா டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ், அவன் செகண்ட் ரேங்க் மிஸ். ரேங்க்கில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் செகண்ட், இல்லைன்னா ஒருத்தர் 100 மார்க்ஸ் ஒருத்தர் 50 மார்க்ஸ். என்னோட பேக் பிங்க் கலர், அவனோட பேக் ப்ளூ கலர். என்னோட வாட்ச் ரெட் கலர், அவனோட வாட்ச் ஒயிட் கலர். ஸோ டிஃப்ரெண்ட்னா சேமா இல்லைல, டிஃபரெண்ட் வேறுபடுத்தி காமிக்கிறது. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன்று ஃபைனல் என்னன்னா லெஸ்ஸுனா என்னன்னா குறைவு. இது ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்தாச்சு, கண்டினியூஷனாக பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? டேக் அவேல நம்ம கொஞ்சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மொத்தம் இதில் எத்தனை ஆப்பிள் இருக்குது பாருங்க. 1 2 3. வெரி குட். ஃப்ரம் 3 எத்தனை ஆப்பிளை எடுக்கிறோம்? டேக் அவே 1. ஸோ 3 மைனஸ் 1 என்னது? 2. லெஃப்ட் எத்தனை இருக்குது? 2. கவுண்ட் பண்ணுறீங்களா? 1 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேரட்ல எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஃப்ரம் 6 டேக் அவே எத்தனை? ஒன்று எடுக்காச்சு. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, 1 2 3 4 5. லெஃப்ட் எத்தனைடா இருக்குது? பேலன்ஸு 5 தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா? லெஃப்ட்னா என்ன, டேக் அவேனா என்ன, ஃப்ரம்னா என்ன? ஓகே, அடுத்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து 4 கவுஸ் இருக்கா? வெரி குட், இருக்கு. கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? 1 2 3 4. ஸோ எத்தனை கவுஸ் இருக்கு? 4 இருக்கு. அதில் மூவ் அவே எத்தனை போயிடுச்சு? நகர்ந்து போயிடுச்சு. எத்தனை? ஒரே ஒரு கவ் வந்து என்ன செஞ்சிச்சு? நகர்ந்து போயிடுச்சு. எனக்கு லெஃப்ட் எத்தனைடா இருக்கணும்? கவுண்ட் பண்ணி சொல்லுங்கடா. 1 2 3. வெரி குட். லெஃப்ட் எத்தனை? 3. வெரி குட். அடுத்து இங்கே கிட்ஸ் பாருங்களேன். அடுத்த எக்ஸாம்பிள், எத்தனை கிட்ஸ் இருக்காங்க? ஃப்ரம் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. வெரி குட். 5 கிட்ஸ் இருக்காங்க. இதில் எத்தனை பேர் போயிட்டாங்க? கோவாவே எத்தனை பேர்? 1 2 3. இவங்க 3 பேரும் போயிட்டாங்க. ஓகேவா? விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர். ஓகே, பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? லெஃப்ட் 2 பேர். 1 2. வெரி குட். இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. பலூன்ஸ் எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுறீங்களா? 1 2 3 4 5 6 7. ஃப்ரம் 7 பலூன்ஸ் ஃப்ளை அவே எத்தனை பறந்துருச்சு பார்த்தோம்னா, எத்தனை பறந்துருச்சு? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணி சொல்கிறீங்களா? 1 2. லெஃப்ட் எத்தனைடா? 2 இருக்கா? 2 பலூன்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிருச்சா? டேக் அவே அப்படின்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, சப்ராக்ஷன்னா என்னடா? நான் தான் இப்போ தான் சொன்னேன்ல, நீக்குதல். அதாவது சப்ராக்ஷனோட குறியீடு என்னடா? மைனஸ் சிம்பிள். இந்த இருக்கு இல்லையா? மைனஸ் இஸ் த சைன் ஆஃப் சப்ராக்ஷன். இதோட குறியீடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட குறியீடு. ஒரு கோடு மாதிரி இருக்கா? எஸ், கரெக்ட். இப்போ வந்து நம்ம அங்கேயே கொடுத்த மாதிரி தான் டேக் அவே, அந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ ரைட் டவுன் 5 மைனஸ் சிம்பிள். ஸோ சைன் ஆஃப் சப்ராக்ஷன் போட்டாச்சு. எத்தனை ஸ்கொயரை நான் வந்து எடுத்துட்டா வெளியே? 1 2. ஸோ வெளியில் 2 போயிடுச்சு. பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 5 minus 2 என்னது? 3. 1 2 3. ஸோ ரைட் டவுன் 3.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸ். மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 and 8. 8 ஸ்டார் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், 8 ஸ்டார்ல சப்ராக்ட் பண்ண போறேன். எத்தனை ஸ்டாரை சப்ராக்ட் பண்ண போறேன், 2 ஸ்டாரை சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ 2 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் எனக்கு எத்தனை இருக்கும், இந்த 6ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோடா இருக்கும். 6 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். 8 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. 8 ஃபிங்கர்ஸில் 2 ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணிடணும், மடக்கிடணும். பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து என்ன செய்யுங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 and 6. ஸோ ரைட் டவுன் 6. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார் மணி சிம்பிள் இருக்கு இல்லையாடா, அந்த ஃப்ளார் மணி, அதை கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4 5 6. ரைட் டவுன் 6. அதில் எத்தனை சப்ராக்ட் பண்ண போகிறேன், 1. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6 வந்து ஈஸி. ஒன் ஹேண்டில் 5 ஃபிங்கர்ஸ், அனதர் ஹேண்டில் 1 ஃபிங்கர்ஸ். ஸோ 6 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. அதில் 1 ஃபிங்கர்ஸை மடைக்கோங்க. அந்த ஒன் ஹேண்டில் 1 ஃபிங்கர்ஸ் விட்டீங்க இல்லையா, அதை வந்து மடைக்கோங்க. அந்த ஒரு ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும், ஆன்சர் 5. ஸோ அந்த 5ம் இங்கே அந்த ஸ்டார் மணின்றதே நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 5 இருக்கா, 1 2 3 4 5. ரைட் டவுன் 5. வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இதில் ஏதாவது டவுட் இருக்காடா, இல்லை. ஓகே ஃபைன் குட். நெக்ஸ்ட் போகலாமா, போகலாமே. அடுத்து கம்ப்ளீட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை சர்க்கிளிங். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, வட்டம் மடுவதன் மூலம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கழித்தல் பண்ண சொல்லியிருக்காங்க. வட்டம் போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க, சர்க்கிள் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே எத்தனை ஆப்பிள் இருக்கோ கவுண்ட் பண்ணணும். எங்கேருந்து கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6 7. ரைட் டவுன் 7. எத்தனை சர்க்கிள் இருக்கு, 1 2 3. ஸோ 7 minus 3. ஸோ 7ல் 3 போயிடுச்சுன்னா எத்தனைடா பேலன்ஸ் இருக்கு, 1 2 3 4. ரைட் டவுன் 4. வெரி குட். இப்போ அதே போல தான் ஃப்ளார்ஸ். இங்கே எத்தனை ஃப்ளார்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 எழுதணும். அதில் எத்தனை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க, 1 2 minus 2. பேலன்ஸ் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்கு, 1 2 3. ஸோ எத்தனை ஃப்ளவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு, 3. இப்போ தெரியுதா, சப்ராக்ஷனை சர்க்கிள் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் விட்டும் என்ன செய்யலாம், சப்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்ல, ஸ்ட்ரைக் பண்ணோம்ல, கோடு போட்டு அடிச்சு கொடுப்போம் இல்லையா, நீக்குதல் மூலமாகவும் நம்ம என்ன செஞ்சிடலாம், சப்ராக்ட் பண்ணலாம். அதே தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன எழுதணும், கவுண்ட் பண்ணி டோட்டல் எழுதணும். இங்கே எத்தனை கேப்பேஜ் இருக்கு, 1 2 3 and 4. 4 இருக்காடா, 4 4 எழுதியாச்சு. மைனஸ் எத்தனை வந்து நீக்கியிருக்காங்க, ஸ்ட்ரைக்கிங் பண்ணியிருக்காங்க, 1 2 3. அப்போ 3. 4ல் 3 போயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் எத்தனை இருக்கு, ஒன்னே ஒன்று இருக்கா. ஸோ ஒன்னே ஒன்று எழுதிக்கோங்க. ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த குடமிளகா இருக்கு இல்லையா, ரைட். அதை வந்து கேப்சிகம் இருக்கு இல்லையா, எல்லோ கேப்சிகம். ரைட். அதில் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எத்தனை இருக்கு, 9 இருக்கு. அதை எத்தனை ஸ்ட்ரைக்கிங் பண்ணியிருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஸோ 9 minus 6. அது ஈக்குவல் டு எத்தனைடா பேலன்ஸ் இருக்கும், கோடு இல்லாமல் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3. சொல்லுங்க, ஆன்சர் இஸ் 3. இப்போ புரிஞ்சிருச்சாடா, சர்க்கிள் பண்ணியும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரைக்கிங் பண்ணியும் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சாடா கிட்ஸ். ஓகே வெரி குட். நாளைக்கு வந்து லாஸ்ட் அடிஷனில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணோமா, பீட்ஸ் யூஸ் பண்ணி அடிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே போல் சப்ராக்ஷன்லையும் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்கலாம், சப்ராக்ட் பண்ணலாம். அடுத்து லைன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதை நாளையோட கிளாஸில் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.